சங்கீதம் 34:18 நம்முடைய மனதின் வலியையும் துயரத்தையும் எதிர்காலத்தை குறித்த பயத்தையும் அவமானத்தையும் துரோகங்களையும் குற்ற உணர்ச்சிகளும் இன்னும் சொல்ல முடியாத எத்தனையோ வலிகள் நம் மனதிலே மறைந்திருக்கலாம். மொத்தத்தில் சொல்ல போனால் நம்முடைய மனதின் வலியை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய கண்ணீர் அவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும். ஏனெனில் கண்ணீரின் பின் இருக்கும் வலி அவர்களுக்கு புரியாது. மற்றவர்கள் நம்மளை காயப்படுத்தி ஒன்றுமே பேச முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் படும் அவமானத்தின் கண்ணீர் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் மனதின் வலியினால் வாய்மொழியால் பேச முடியாததினால் மனிதர்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. உங்களுடைய கண்ணீரை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். வாயின் வார்த்தையினால் பேச முடியாமல் இருக்கும் பொழுது மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்ணீரின் மொழியை அவர் கேட்கிறார். சங்கீதம் 56:8 உன் கண்ணீர் துருத்தியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீர் வீண் போகாது. நீர் அமைதியோட கண்ணீரோடு அழுது கொண்டிருப்பதை உன் தேவன் கேட்கிறார். உன் கண்ணீர் பேசும் மொழியை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் மௌனமாக நீர் விடும் கண்ணீர் உன் தேவனிடத்திலே வலுமையான சத்தத்துடன் பேசுகிறது. நீர் அழுது பேசும் பொழுது எத்தனை பேர் அதை பார்த்திருக்கலாம், அதை சாதாரணமா எடுத்திருக்கலாம், புறக்கணித்திருக்கலாம். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை துருத்தியில் நிறுத்தியிருக்கிறார். எத்தனையோ இடங்களில் எத்தனையோ நேரங்களில் வாய்கள் அடைக்கப்பட்டு பேச முடியாத சூழ்நிலையில் மௌனமாய் உன் கண்ணீர் பேசினதை உன் தேவன் கேட்கிறார். அதாவது உன் கண்ணீரின் மூலம் உன்னுடைய சத்தத்தை தேவன் கேட்கிறார். உன்னுடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்து அவர் எண்ணிக்கொண்டு கவுண்ட் செய்துகிறார். அதற்கு தக்க பிரதிபலன் தருவார். ஆதலால் நீங்கள் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்து திட நம்பிக்கையாய் இருங்கள்.